புது சூப்பர்மேன் பாத்தியா மச்சான்? இல்லடா, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஏன்டா இந்த மாதிரி படம் பார்க்க மாட்டியா? அதெல்லாம் பார்ப்பேன் மச்சான், ஆனா இந்த சூப்பர்மேன்லாம் பார்க்க மாட்டேன். எங்க கொஞ்சம் திரும்பு. ஓஹோ, மார்வல் கண்ணியா நீ? சே அதெல்லாம் இல்லை மச்சான், அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஏண்டா அவெஞ்சர்ஸ் 4 படம் வரலன்னா 4 ஊர் தாண்டி எவனுக்குமே தெரிஞ்சிருக்காது. நீ டிசி நல்லா இருக்காதுன்னு சொல்றியா? உங்க கூத்து எனக்கு தெரியாது. இருக்கிற 4 கேரக்டரை வச்சு படம் எடுத்து பாக்குறவனுக்கே போதுண்டா சாமின்னு யோசிக்க வச்சிருக்கீங்க. உனக்கே தெரியும் கலெக்ஷன் வந்துருப்பா, கேட் வந்துருப்பா. நானும் பார்த்துட்டு ஓர பேசுறேன். தம்பி எதுக்கு படிச்சுக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க, பாக்குறதுக்கு பெரிய மனுஷனாய் பல வருஷம் நம்ம இருக்கீங்க. இந்த குறுகிய குண்டு தலை எனக்கு புரிய வைங்க. டிசி தான் மாசுன்னு. நான் மார்வலோட டிசிக்கு தான் அதிகமாக கலெக்ஷன் இருக்குது. அந்த கலெக்ஷன் பண்ற ஏஜென்சிட்ட சொல்லுங்க. டேய் என்னடா இவன் நம்ம கதையை கேட்டு கலக்கு போது ஆடியன்ஸ் கூட இவ்வளவு ரசிச்சுட்டு இருக்கான். இவனை முதல்ல மொத்தணும்டா. இருக்கணும் சீக்கிரம் சொல்லுங்க, அவன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்ல இருந்து டாக்டர் டூமா மாறிட்டு இருக்கான். தம்பி, இந்த சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் இப்போ வந்தவங்க அந்த காலத்துல. ஐயோ என்னையா அனிமேட்டட் படத்தை பத்தி கேட்டா அந்த அளவு வரைக்கும் போற, நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சிண்டர்ஸ் கிட்ட அடுத்த பாட்டே விட்டுருவாங்க போல் இருக்க. இப்போலாம் டிசி மார்வல்னு சொல்லி உங்களுக்கு பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்போலாம் எங்களுக்கு ஒரே மண்ணா சக்தி மான் தான். அவர் என்ன பண்ணுவாரு? வெப் விடுவாரா? வெப் என்ன தம்பி, வெப் அவர் லேசரே விடுவாரு. அப்போலாம் ஹீரோன்னு ஒரு சீரியல், பக்தி தான் சக்தி ஹே. யோ நீ என்னையா எங்களுக்குள்ள சால்வ் பண்ணி வைக்கிற மாதிரி வந்துட்டு இப்ப எங்க கூட காம்படிஷன் போயிட்டு இருக்க? மச்சான் போடுறா.